அழகியல் உணர்வு ததும்பும் தத்துவ சிந்தனைகளை கவிதையாக வடித்த தேசிய கவி என்ற போதிலும் உலகம் தழுவிய சிந்தனைகளை உண்மையுடனும் திண்மையுடனும் உலகிற்கு அளித்த தமிழின் தன்னிகரற்ற கவி ஞாயிறு பாரதியின் பிறந்த நாள் இன்று. 1882 ஆண்டு டிசம்பர் 11 நாள் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டையாபுரத்தில் சின்னசாமி லக்குமி அம்மாளுக்கு மகனாக பிறந்த பாரதி சுப்பையா என்ற புனைப்பெயரை கொண்டு பள்ளி பருவத்திலேயே கவி புனையும் திறமையுடன் விளங்கினார். காலத்தின் கோலத்தால் வறுமை வாட்டி எடுத்தாலும் தாம் வடித்த கவித்துவத்தால் எட்டயபுர மன்னரால் போற்றப்பட்டு பொருளுதவியும் பெற்றார். ஊக்கத்தினால் உந்தப்பட்ட இவர் சுதந்திர போராட்ட காலத்தில் தேசிய உணர்வுள்ள பல்வேறு கவிதைகளை படைத்து பாரத மக்களை ஒருங்கிணைத்த காரணத்தால் தேசிய கவி என்று போற்றப்பட்டார். தேச நலனில் அக்கறை கொண்டு தம் எழுத்துக்களால் மக்களை எழுச்சி பெறச் செய்த மகாகவி உடல்நலக் குறைவால் 1921 ஆண்டு செப்டம்பர் 11 நாள் இவ்வுலக வாழ்வை நீத்தார். ஒற்றுமைக்கும் பற்றுமைக்கும் பாலம் அமைத்த பாரதியின் கனவை நனவாக்கும் விதமாக மோடி தலைமையிலான மத்திய அரசு நதிநீர் இணைப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தி தேகத்தனல் பொங்கும் எழுத்துக்களால் தேசத்தை ஒன்றிணைத்த தேசிய கவியை போற்றும் விதமாக பாரதியின் பிறந்த நாளை தேசிய விழாவாக அறிவித்து கௌரவப்படுத்தியுள்ளது. இவை தமிழனுக்கு கிடைத்த பெருமை மட்டுமல்லாமல் பாரதத்திற்கே கிடைத்த பெருமை என்று அனைவரும் வரவேற்றுள்ளனர். தன்னை கருதாமல் தேசத்தையும் சமூகத்தையும் கருதி வாழ்க்கைக்கும் எழுத்துக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்ந்த கவிச்சுடரே, உம்மை மறந்துவிட்டு உம்மை கடந்துவிட்டு தமிழ் மட்டுமின்றி பாரத தேசமும் இந்நூற்றாண்டில் மட்டுமல்லாமல் நூற்றாண்டிலும் பயணிக்கவே பயணிக்காத கவியில் யுகம் கண்ட மகாகவியே, உம் பிறந்த நாளான இன்று உம்மை போற்றி வணங்குகிறது லோட்டஸ் தொலைக்காட்சி. லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சௌந்தரராஜன்.